மகாநதி சீரியல் நாளைக்கான ப்ரோமோல விஜய் காவேரி கிட்ட சொல்றாங்க, காவேரி வா நம்ம ஃபார்ம் ஹவுஸ் போலாம், அங்க போயிட்டு நீ நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், அதுக்கப்புறம் மத்த வேலையெல்லாம் பாரு அப்படி சொல்றாங்க. இல்லங்க இப்பயே போய் ஸ்டால்ல நிறைய வேலை இருக்கு, ஸ்டால் எல்லாம் போடணும், அப்பளக்கட்டை எடுத்து வைக்கணும் அப்படி சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜய் அதெல்லாம் ஆள் வச்சு செஞ்சுக்கலாம், நீ இப்ப ரெஸ்ட் எடுக்கணும், நீ ரொம்ப வீக்கா இருக்கிற அப்படி சொல்லிட்டு விஜய் வந்து காவேரி கிட்ட சொல்றாங்க. உடனே காவேரியும் சரின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே விஜய் ஃபார்ம் ஹவுஸ்க்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போன உடனே விஜய் காவேரியும் பழசெல்லாம் நினைச்சு பாக்குறாங்க, அங்க இதுக்கு முன்னாடி வந்த நாட்கள் எல்லாம் நினைச்சு பாக்குறாங்க. நினைச்சு பார்த்துட்டு இங்க வந்து நம்ம சந்தோஷமா பேசுனது எல்லாமே இப்பதாங்க எனக்கு ஞாபகத்துக்கு வருது அப்படி சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜய் வா காவேரி வா, நீ ரொம்ப டயர்டா இருப்பல்ல, உனக்கு நான் ஜூஸ் போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு ஜூஸ் போட்டு கொடுக்குறாங்க. ஆனா காவேரி அதை குடிச்சிட்டு இருக்கும் போதே வாமிட் பண்ணிடுறாங்க. உடனே என்னாச்சு காவேரி, என்ன இப்படிதாங்க சாப்பிட்டதெல்லாம் சேரவே மனக்கு வாந்தியா வருது அப்படி சொல்றாங்க. உடனே நீ ரொம்ப வீக்கா இருக்க, இப்படி இருந்துகிட்டு நீ வரல அப்பளக்கட்டெல்லாம் எடுத்துட்டு போகணும், ஸ்டால் போடணும் அப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க, நீ ரெஸ்ட் எடுக்கணும், பேசாம நம்ம 2 பேரும் இங்கேயே இருந்துடலாமா அப்படி சொல்லிட்டு விஜய் கேக்குறாங்க. இல்லங்க எல்லாரும் நம்மள தேடிக்கிட்டு இருப்பாங்க, நம்ம அங்க போகணும்ல அப்படி சொல்றாங்க. இல்ல காவேரி நீ ரொம்ப வீக்கா இருக்க, நீ ரெஸ்ட் எடுத்து ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க நான் ரெஸ்ட் எடுக்கிறேங்க, ஆனா வந்து அங்க ஸ்டால் போட்டாதான் அப்பள பிசினஸ் டெவலப் பண்ண முடியுங்க, அதனால நான் கண்டிப்பா நாளைக்கு ஸ்டால் போட்டு ஆகணும் அப்படி சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. ஒன்னும் ஆனா முதல்ல அந்த ஸ்டால் எனக்கு கிடைக்கவே இல்லை தெரியுமா, உங்ககிட்ட சொல்லி கூட நான் ஃபீல் பண்ணல, அதுக்கடுத்து அவங்களே அந்த ஸ்டால் போட்டுக்கோங்க அப்படி சொன்னாங்க. ஒருவேளை நதி அப்பெல்லாம் அவ்வளவு ஃபேமஸ் ஆயிடுச்சா என்னமோ தெரியல, யார்கிட்டயும் சொல்லி கேள்விப்பட்டாங்களா என்னன்னு தெரியல, திடீர்னு அவங்களாவே கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. உடனே விஜய் என்ன சிரிக்கிறாங்க, என்ன சிரிக்கிறீங்க, இதெல்லாம் உங்களோட வேலை தானா சிரிக்கிறீங்க, நீங்க தான் ஸ்டால் போடுறதுக்கு எங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணீங்களா அப்படி சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆமா காவேரி நீயே ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னியா, நீ வருத்தப்பட்டா என்னால எப்படி தாங்க முடியும் அப்படி சொல்லிதான் நான் வந்து அங்க ஸ்டால் போடுறதுக்காக உங்களுக்கு பெர்மிஷன் வாங்கி கொடுத்தேன் அப்படி சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. இது கேட்டுட்டு காவேரி நான் நினைச்சேன் எங்க அப்பளம் தான் நல்லா ஃபேமஸ் ஆகி அந்த அப்பளத்தை அவங்க சாப்பிட்டு பார்த்து பிடிச்சு போய் தான் வந்து எங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்க அப்படி சொல்லி நான் நினைச்சேன், ஆனா இப்படியாச்சு அப்படி சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜய் சிரிக்கிறாங்க. சிரிக்காதீங்க, நான் ஒண்ணும் சும்மா சொல்லல, எங்க அப்பளம் வந்து பாருங்க ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் இந்த இந்த ஊர்லயும் பெஸ்டான அப்பளம் எதுனா நதி அப்பளம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் அமைதியா இருக்கிறாங்க. சரி காவேரி இப்ப ஏதாவது நீ சாப்பிட்டே ஆகணும்ல, நான் உனக்கு ஏதாவது சாப்பாடு செஞ்சு தரட்டா அப்படிங்கிறாங்க. வேண்டாங்க இருக்கட்டும்ங்க, எனக்கு சாப்பிட்டாலே ஒத்துக்க மாட்டுக்கு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல காவேரி அப்படிதான் இருக்கும், நீ நல்லா சாப்பிடணும், புளிப்பா ஜூஸ் குடிச்சாலும் உனக்கு ஒத்துக்கல, ஏதாவது சாப்பிடு காவேரி, வாந்தி எடுத்தா எடுத்துக்கோ சாப்பிடு அப்படி சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. சரி நீங்களே ஏதாவது செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு விஜய் வந்து சாப்பாடு செஞ்சு ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. ஊட்டி விட்டுட்டு காவேரி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. நான் நினைச்சேங்க உங்க கூட பேசவே முடியல, நான் கன்சீவா இருக்கதை உங்ககிட்ட சொல்லவே முடியலன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணேன் தெரியுமா, பாரு நான் உன்னை எப்படி பாத்துக்கிறேன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே காவேரி சரிங்க இங்கே இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, வீட்டுல வேற தேடிக்கிட்டு இருப்பாங்க, நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. விஜயும் காவேரியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பலான்னு முடிவு பண்றாங்க. கங்காவுக்கு கால் பண்ணி என்னக்கா நடக்கு, நியூஸ்ல என்னென்னமோ சொல்றாங்க, அக்காவை பத்தி எல்லாம் தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க, என்னதான் நடக்குது அப்படி சொல்லிட்டு யமுனா வந்து கங்கா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாடி எப்படிதான் தெரிஞ்சுன்னு தெரியல, அந்த வெண்ணிலா வந்து முதல்ல பிரஸ்ஸ மீட் பண்ணி பேட்டி கொடுத்தாங்க, இப்ப என்னன்னா அடுக்கடுக்க காவேரியை பத்தி எல்லாம் கேள்வி கேட்கறாங்க, நம்ம வீட்டுக்கே வந்து நியூஸ்ல உள்ளவங்க எல்லாம் வந்து கேள்வி கேட்டாங்க. பாவம் காவேரி இப்ப அங்க ஸ்டால் போட்டிருக்கால அந்த இடத்துக்கு தான் போயிருக்கா, அவ மனசு எவ்வளவு வருத்தப்பட்டு இருக்குமோ, மறுபடியும் அவகிட்ட கேள்வி கேட்கறதுக்காக அங்க போயிட்டாங்களா என்னன்னு தெரியல, அவள மட்டும்தான் ஸ்டால் போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணி அங்க போய் வேலை பாக்குறதுக்காண்டி போயிருக்கா, என்னதான் நிலைமைன்னு தெரியல அப்படி சொல்லிட்டு கங்கா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே யமுனா ஸ்டால் போடுறதுக்கு தான் பெர்மிஷன் கொடுக்கலன்னு சொன்னாங்கல்ல, அப்புறம் எப்படி பெர்மிஷன் கிடைச்சிச்சு, நிவின் தான் காவேரிக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாரு போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யமுனா வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. சரிக்கா நான் அப்புறம் பேசுறேன் அப்படி சொல்லிட்டு யமுனா போனை வச்சிடறாங்க. நிவினும் வீட்லயே இல்லையே, இங்க ஊர்லயே இல்ல, இப்ப காவேரிக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அங்க போயிருப்பாரோ ஸ்டால் போடுற இடத்துக்கு, தெரியல எங்க போயிருக்காரோ. பசுபதியும் ராகினி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த அக்ரிமெண்ட்டை வெளியில சொன்னோம்னா அது பெரிய பிரச்சனையாகி வெடிக்கும்னு நினைச்சா அது என்ன சப்புன்னு முடிஞ்சிருச்சு, அப்படி அவமானம் ஏற்பட்டு அந்த காவேரி வீட்டை விட்டு வெளியில வர முடியாத நிலைமை வரும்னு நினைச்சா இங்க என்ன உள்டாவா இருக்கு அப்படி சொல்லிட்டு பசுபதி ராகினிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ராகினி அவனா அதுக்கெல்லாம் பயப்படுற ஆளே கிடையாதுப்பா, அப்படி இருக்கும்போது எப்படிப்பா அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் முடிச்சிருப்பா, இதுக்கெல்லாம் துணிச்சு தம்பா அந்த கல்யாணமே பண்ணிருப்பா அப்படி சொல்லிட்டு ராகினி சொல்லிட்டு இருக்காங்க. என்ன இருந்தாலும் அவளை சும்மா விடக்கூடாதுப்பா, இனிமேலும் சும்மா விட்டோம்னா அவ்வளவுதான், இப்ப வந்து 1 இயர் அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணிட்டு இப்ப வேற பையனோட வாழ்ந்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருளையை கிளப்பி விட்டுற வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி முடிவு பண்றாங்க. உடனே பிரஸ்ல உள்ளவங்களை கூப்பிடுறாங்க, மறுபடியும் கூப்பிட்டுட்டு என்ன நீங்க அன்னைக்கு சொன்ன நியூஸ் கேட்டோம்னா அந்த வீட்டுல உள்ளவங்கன்னா அதை ஒத்துக்கவே மாட்டாங்க அப்படி சொல்றாங்க. உடனே யாராவது தன்னை பத்தி ஏதாவது சொன்னா உண்மையா சொன்னா யாரும் ஒத்துக்குவாங்களா, அவங்களும் அப்படிதான், அதனாலதான் ஒத்துக்க மாட்டாங்க, அது ஆனா உண்மையான விஷயம் தான், அவங்க அக்ரிமெண்ட் போட்டுதான் அவ கல்யாணம் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுவும்
இல்லாம கல்யாணம் முடிச்சதும் இல்லாம இப்போ வேற பையனோட சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கா. அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன சார் சொல்றீங்க? அவங்க அந்த வீட்ல தான் இருக்கிறாங்க. வேற பையனோட சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமா, ஒரு வருஷம் அக்ரிமெண்ட் முடிஞ்சிச்சு. ஆனா அந்த அக்ரிமெண்ட் முடிஞ்சோடனையும் பிரிஞ்சு போயிட்டாங்க. இப்ப வேற பையனோட எல்லாம் சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க பசுபதி. பெரிய விஜய் வீட்டுல வந்து விட்டுறாங்க. விட்டுட்டு மறுநாள் ஸ்டால் போடுறாங்க எக்ஸிபிஷன்ல காவேரி. சாரதா, எதுக்குடி நான் அங்க வந்துகிட்டு ஏற்கனவே படுற அவமானமே போதாதா, இன்னும் அங்க வந்து நான் அவமானப்படணுமா, என்னால நான் அங்க வர முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஆமா அம்மா, இங்க ஸ்டால் போட்டோம்னா வச்சுக்கோங்க நமக்கு நிறைய பாப்புலாரிட்டி கிடைக்குமா, வாமா அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவை கெஞ்சி காவேரி கூட்டு போறாங்க. குமரனும் அங்க ரொம்ப கூட்டமா இருக்கும், நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வரேன் அப்படி சொல்றாங்க. கங்காவை வர சொல்றாங்க. இல்லக்கா நீ அங்க வர வேண்டாம், அங்க ஃபுல்லா ரஷ்ஷா இருக்கும், நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு கங்காவை மட்டும் வீட்டுல விட்டுட்டு மத்தவங்க எல்லாம் போறாங்க. அவங்க போனா ஸ்டால் போட்டிருக்க இடத்துக்கு அந்த பிரஸ்ல உள்ளவங்க வந்துடுறாங்க. வந்தோடனே மேம், நீங்க இப்ப 1 இயர் அக்ரிமெண்ட் முடிச்சு கல்யாணம் பண்ணி அவங்கள விட்டு விலகினோடனே இன்னொருத்தவங்களை கல்யாணம் முடிச்சுக்கிட்டீங்களாமே, அப்படி இருக்கும்போது ஏன் மேடம் டிவோர்ஸ் கொடுத்துட வேண்டியதானே விஜய்க்கு, அவங்க வெண்ணிலாவோட சேர்ந்து வாழ்ந்துக்கிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்ல உள்ளவங்க சொல்றாங்க. அந்த இடத்துல நிவினும் வர்றாங்க. நிவின் வந்துட்டு, இப்படி யாரெல்லாம் உங்ககிட்ட தப்பான நியூஸ் எல்லாம் சொல்லி விடுறது, எது உண்மை எது தெரியாம பொய்ன்னு தெரியாம யாருடைய வாழ்க்கை பாழாயிடும் அப்படின்னு சொல்லி தெரியாம நீங்க பாட்டுல பப்ளிக்ல வந்து இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் தப்புன்னு தெரியாதா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிவினும் அந்த இடத்துல வந்துட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. உடனே குமரனும் அவங்களை அடிச்சு அனுப்பி விடுறாங்க. காவேரி கிட்ட போயிட்டு, நிவின் நீ ஒன்னும் வருத்தப்படாத காவேரி, இவங்க எல்லாம் பேசுறதெல்லாம் உண்மை ஆயிடாது, உனக்கு தெரியும் விஜய்க்கு தெரியும் உன்னை பத்தி, நீ எதுக்கும் கவலைப்படாத காவேரி அப்படி சொல்லிட்டு நிவின் ஆறுதலா காவேரி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் யமுனாவும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. பாத்துட்டு, இது என்ன காவேரி கிட்ட ரொம்ப ஆறுதலா பேசுறேன்னு சொல்றாரு, விஜய் மாமா கூட சேர்த்து வைக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்றாரு சொல்றாரு. இப்ப என்ன இந்த மீடியால உள்ளவங்க எல்லாம் இன்னொரு பையனை வந்து கல்யாணம் பண்ணிட்டா அப்படி எல்லாம் சொல்றாங்க. ஒருவேளை இன்னொரு அக்கா வந்து நிவினை கல்யாணம் பண்ணிட்டாங்களா, நமக்கு தெரியாம மறைஞ்சு வாழ்றாங்களா, அன்னைக்கு கேட்கும்போது காவேரி அக்கா வீட்டுல இல்லன்னு வேற கங்கா அக்கா சொன்னாங்க. என்ன நடக்குது, இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது, இதுக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா வந்து ரொம்ப கோவமா இருக்காங்க. ஆனா அந்த ஸ்டால்ல நம்ம இப்போதைக்கு இதை பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா அமைதியா இருக்கிறாங்க. நிவின் காவேரி கிட்ட, காவேரி நீ வந்து விஜய் கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லிட்டியா, நீ கன்சீவா இருக்கிற உண்மையை சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. நான் சொல்லிட்டேன்னு சொன்னோன்னே நிவின் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்பனா உன்னை அவர் கூப்பிட்டுருப்பார்ல, நீ அங்கேயே போக வேண்டியதானே காவேரி, இந்த பிரஸ்ல உள்ளவங்க நீங்க கன்சீவா இருக்கன்னு உண்மையை சொல்லி நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ போறீங்கன்னு சொல்ல வேண்டியதானே. ஏன் காவேரி நீ இன்னும் இப்படியே முடிவெடுத்துக்கிட்டு இருக்க, அந்த வெண்ணிலாவை நினைச்சு நீ அந்த வீட்டுக்கு போகாம இருக்கிறதுனால பல பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்றாங்க. இல்ல, வெண்ணிலாவுக்கு விஜய் சீக்கிரமா ஒரு முடிவு கட்டிடுவாங்க, அதுக்கு பிறகு நான் விஜய் வீட்டுக்கே போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. இந்த யமுனா செம கோவமா வீட்டுக்கு வராங்க நிவினோட சேர்ந்துட்டு. யமுனா நிவினோட வீட்டுக்கு வந்தோடனையும் கேள்வி மேல கேள்வி கேட்கிறாங்க நிவின் கிட்ட. நிவின் காவேரி கன்சீவா இருக்கிறது உண்மையெல்லாம் உடைச்சிடுறாங்க. அதனால யமுனா மறுபடியும் சந்தேகப்படுறாங்க. இந்த பாரு, என் கேரக்டர் மேல சந்தேகப்படாதன்னு நான் உன்னை படிச்சு சொல்றேன், காவேரி வயித்துல வளர்ற குழந்தைக்கு அப்பா அந்த விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து கோவமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யமுனாக்கு ஒரே ஷாக்கு. இதை அவங்க சும்மாவா விடுவாங்க, உடனே சாரதா வீட்டுக்கு போய் சொல்லணும்னு தான் துடிச்சிட்டு இருப்பாங்க. நாளைக்கான எபிசோட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம்.